ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு கிச்சன் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க. ஒன்றும் இல்லை, ஒரு எக்கை வச்சு ஒரு முட்டையை வச்சு ஒரு நல்ல ஸ்டார்டர் தான் நான் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள். இது ஒரு பர்மீஸ் டிஷ்ஷுங்க. இதுக்கு பேர் முட்டை பேஜோ ஆர் எக் பேஜோ. ஒரு சிம்பிளான டிஷ். நான் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடில் காட்ட போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை பேஜோக்கு ஆப்வியஸ்லி எங்களுக்கு தேவை முட்டைங்க. நான் இன்றைக்கி ஒரு 10 முட்டை எடுத்திருக்கேன். ஏன்னா வீட்டில் கெஸ்ட் இருக்காங்க. ஸோ கெஸ்ட்டுக்கும் சர்வ் பண்ணணும் ஒரு நல்ல ஸ்டார்டர்னு. ஸோ இந்த முட்டையை நான் தண்ணியில் வேக வைக்க போகிறேன். எக்கை நான் கொஞ்சம் சால்ட் அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு ஒரு தண்ணி கொதிச்சது ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் முட்டையை வேக வைக்க போகிறேன். எக் பேஜோ, முட்டை பேஜோங்கிறது பர்மாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுங்க. அவங்க இதெல்லாமே ரா இன்க்ரீடியண்ட்டாக வச்சு உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. பட் நான் பண்ணுற மெத்தடில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான சூப்பர்பான ஸ்டார்டர் ரெடி ஆகிடும். முட்டை நல்லா வெந்ததும் தண்ணியை வடிகட்டிட்டு நான் ஒரு கோல்ட் வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் அதை வைக்க போகிறேன். ஸோ தட் அது உலிக்கவும் எங்களுக்கு தோல் உலிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேஜோக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. முதல்ல நான் உங்களுக்கு காட்டுறது வெங்காயம் ஏன் எடுத்து வச்சுருக்கேன்னு நான் அப்புறம் சொல்கிறேங்க. இப்போ உங்களுக்கு இது தேவைப்படாது. அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடணுங்க. ஆனால் எங்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை. அதனால தான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணிக்கலான்னு. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் புளி தண்ணி நீங்கள் ரொம்ப தண்ணி போட்டு ஊற வச்சிடாதீங்க. கொஞ்சோண்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணியை போட்டு ஊற வைங்க, போதுமானது. அப்புறம் ஒரு 10லேருந்து 15 பூண்டு நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இது தாங்க மெயின். ஃப்ரைட் ஆனியன்ஸ், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இதுதான் வேணும். காஞ்ச மிளகாவை மிக்சியில் போட்டு நான் சில்லி ஃப்ளேக்ஸாக ரெடி பண்ணிட்டேங்க. இது போதுமானது எங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏன் உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆனியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னா, உங்களுக்கு ஆக்சுவலி எங்களுக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான் வேணும். ஸோ நீங்கள் எண்ணெயை போட்டு இந்த ஆனியனை ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா வறுத்தாலும் உங்களுக்கு ப்ரௌனாதாமே வருமே தவிர உங்களுக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியாக வராது. ஸோ இது கடையில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயும் மிச்சம், உங்கள் டைமும் மிச்சம், டக்குன்னு உங்களுக்கு வேணுமப்போ எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சீப்பாக தாங்க இருக்கும். ஃப்ரைட் ஆனியன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆனியனை நல்லா வறுத்து கோல்டன் ப்ரௌனாக டீஹைட்ரேஷன் பண்ணி உங்கள் பேக்கில் வைப்பாங்க. இது உங்களுக்கு இருந்தால் நிறைய டிஷ்ஷஸ்க்கு போகலாம். ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை காய வச்சுருக்கேன். இதில் ஸ்லைஸ் பண்ணின பூண்டை நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி மீடியம் டு லோ ஃப்ளேமில் நல்லா வறுக்க போகிறோங்க. எப்படின்னா கொஞ்சம் ப்ரௌனிஷ் டிஞ்ச் உங்களுக்கு உங்கள் கார்லிக் வரணும். ரொம்ப கருப்பாக்கிடாதீங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் நீங்கள் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் போட்டுக்கலாம். நான் எனக்கு இவ்வளோ போதும் இப்போதைக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நான் சில்லி ஃப்ளேக்ஸையும் போட்டு இதுக்கே என்ன பண்ணணுன்னா, நீங்கள் புளி தண்ணி எடுத்து கொஞ்சமாக தான், நான் சொன்ன மாதிரி நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் திக்கான புளி தண்ணியை எடுத்து நீங்கள் இதுக்கு ஊற்றிக்கோங்க. நீங்கள் இப்போது உங்கள் ஸ்டவ்வை சிம்மில் தான் வச்சுக்கணுங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இப்போது சிம்லேயே நான் 1 நிமிஷம் விட போகிறேன். 1 நிமிஷத்துலேயே நல்லா புளியும் அந்த பூண்டும் உங்களுக்கு நல்லா சில்லி ஃப்ளேக்ஸும் நல்லா கொதிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க.
சேர்த்து ஒரு 30 செகண்ட்லேயே நீங்கள் எடுத்து வச்ச ஃப்ரைட் ஆனியன்ஸை சேர்த்துக்கோங்க. ஃப்ரைட் ஆனியன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நாங்கள் புளியெல்லாம் போட்டு இதுக்குள்ளேயே நல்லா அது வந்து கொதிக்கிறதுனால நீங்கள் ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒன்றுமே ஆகாது. பட் நான் இப்போ பண்ணுற அளவுக்கு ஒரு 10 முட்டைக்கு ஈஸியாக எனக்கு பத்தும். ஸோ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப திக்காக பட்டுச்சு. ஸோ கொஞ்சம் தண்ணியும் நான் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, இது முடிஞ்சது. உங்களுக்கோட மசாலா முடிஞ்சது. இப்போ பிளேட்டிங் மட்டும்தான் பண்ணணும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் இப்போது திக்காக பட்டுதுன்னா நீங்கள் தாராளமாக கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது பரவாயில்லைங்க, அது ஓகே. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வெறும் 2 முட்டையை மட்டும் எடுத்து பிளேட் பண்ணுறேன். எப்போ தேவையோ அப்போ நான் அதை பீல் பண்ணி நான் ஈஸியாக பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்டருங்க. ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போவுமே எக்கை வெறும் பாயில் பண்ணி சாப்பிட மாட்டீங்க, இதை பண்ணி தான் சாப்பிடுவீங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, தண்ணி கொதிச்சதும் 8லேருந்து 10 நிமிஷம் முட்டை வெந்தால் போதும்னு கரெக்டாக அது குக்காக இருக்குது. ஸோ இப்போது நாங்கள் பண்ண மசாலாவை எடுத்து எக் மேலே வச்சுக்கலாம். கொஞ்சமாக பேஜோ மசாலா எடுத்து முட்டை மேலே வச்சு மேலேயே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை நீங்கள் தூவி விட்டு இது அப்படியே எடுத்து வாய்க்குள்ளே போட்டிங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி மட்டும் செஞ்சு பாருங்கள், மறக்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணாமல் மறுபடியும் ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. இது வந்து என்னோட சிம்பிளான முறையில் நான் காட்டின முட்டை பேஜோ. ஐ டோன்ட் திங்க் ஸோ யாராவது இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு. பட் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த மசாலாவும் நிறைய நாள் வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டார்டராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த ஸ்டார்டரை நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye.